வெல்கம் டு ரகுவர் ரியாக்ஷன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உத்தமர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு உத்தமர். இந்த உத்தமர் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவர் யாருன்னா, இவர் பேர் வந்து மாரிதாஸ் அப்படின்ட்டு. இவர் மாரிதாஸ்ன்றதோட நான் சும்மா தான் தலையை சொரிஞ்சேன், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா வந்து முதல்ல வந்து இவர் நடுநிலைமையாக பேசிட்டு இருந்தார் ஆரம்ப காலத்து வீடியோவில். இப்போ பொட்டி ஏதோ மாறிச்சு போல இருக்கு. எங்கே பொட்டி கொடுக்குறாங்களோ அந்த இடத்த வந்து அதுக்கு ஆப்போசிட் யார் இருக்காங்களோ மட்டமாக பேசுறது தான் இப்போ வந்து வேலையை வச்சுட்டு இருக்காரு. ஏன்னா இவருக்கு எல்லா கட்சிக்கிட்ட இருந்தும் ஒரு பொட்டி வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா எல்லா கட்சியும் போட ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்கு பொட்டி வராத ஒரே கட்சி எதுக்கு, என்ன கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிக்கு தான் பொட்டி போகல அப்படின்னு நினைக்கிறேன். அதனால வந்து டிவிக்கே வந்து தாக்கி தாக்கி பேசிட்டு இருக்காரு. நேற்று அவர் பேசின டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து நான் அரசியல் வேண்டாங்க, ஏன்னா அரசியல் வந்து நான் அதுக்குள்ளே போகிறதே கிடையாது. ஏன்னா விஜயனை வந்து பண்ண ஒரே விஷயம், நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் அரசியல் வந்து பண்ண, அதாவது அரசியலுக்கு வந்தார்ல, அப்ப சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, அவரால் அரசியல் தெரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய பேர் அப்படின்னாங்க. ஆனா அடிச்சு சொல்றேங்க, அது சத்தியங்க, உண்மைங்க. சத்தியமா எனக்கு அரசியலே பிடிக்காதுங்க. நான் வந்து எடிட்டருங்க, நான் வீடியோ எடிட்டர். நான் எடிட்டிங் கூட எடுத்துக்குவேன். அது அந்த அரசியல் அப்படின்னால என்ன கட்சின்னு கூட நான் தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டேன், சரிங்களா. ஆனா எப்போ நம்ம விஜயனா எப்போ வந்து அரசியலுக்குள்ள வந்தாரோ அன்னில இருந்து தாங்க நான் அரசியல் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க ஏன்னா வந்து இந்த கருத்து கணிக்கிறாங்களே, அது உண்மைங்க. அது அவரால் நிறைய பேர் அரசியல் தெரிஞ்சுக்கிட்டோம். யார் அரசியல்ல ஏன் மொல்ல மாதிரியாவும் முடிச்சு வைக்க என்னென்ன மக்களை ஏமாத்தி இருக்கானுங்க, என்னென்ன கொள்ளை அடிச்சிருக்காங்க, எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அரசியல்னா இதுதானா அப்படின்னு. அப்பதான் வந்து எனக்கு கட்சிங்களாம் எனக்கு அப்பதாங்க தெரியும். ஓகே, ஓ இது வந்து டிஎம்கேவா அப்படின்ட்டு, இது ஏடிஎம்கேவா, ஓ இது பாமகவா, இது நான் தமிழர் கட்சியா, இது விசிகாவா அப்படின்னு. அப்பதான் வந்து எனக்கே வந்து கட்சிகளை தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க என்ன, அவங்களோட கொள்கை என்னன்னு நான் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பதாங்க உண்மைதாங்க. விஜயனாவில் நிறைய பேர் அரசியல் கத்துக்கிட்டாங்க. நானும் அதுல ஒருத்தன் அரசியல் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப கூட பிரச்சனை என்னன்னா, ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், பிரச்சனை என்ன இல்லை, நான் தமிழ் கட்சியா இருக்கட்டும், பிரச்சனை மக்களுக்கு அரசியல் தெரிஞ்சிருச்சு. அதனால மக்கள் வந்து தெளிவாயிட்டாங்க. அதனாலதான் வந்து ஆட்சி மாற்றுனது ஆட்சி. ஆனா உண்மையிலேயே ரொம்ப நம்ம இருக்கிறது கனவா நனவான்னு சொல்ல முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஆட்சி மாற்றம் மாறிச்சு. நான் எங்கேயும் போறேன்னு நினைக்கிறேன். எதுக்கு நம்ம மாதிரி இதை சாப்பிட்டு வருவோம். என்ன பண்றாரு, இப்ப ஒரு டிவிக்கேவே தாக்கி தாக்கி பேசிட்டு இருக்காரு. நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க தெரியும்ல ஜேம்ஸ் ராஜா அப்படின்ற ஒருத்தன், அவனுக்கு இவர் சப்போர்ட் பண்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து இவன் வந்து என்ன பண்றான், நம்ம சிஎம் விஜயனா வந்து ஆபாசமா பேசுறான். ஒரு தடவை பல தடவை வந்து அதை காதலே கேட்க முடியலங்க, அந்த அளவுக்கு அவன் பேசியிருக்கான். அதுக்கு இவன் வந்து சப்போர்ட் பண்றாரு. இவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட கருத்தை தான் தெரிவிச்சான். அதுக்காக எப்படி அவனை வந்து நீங்க கைது பண்ணலாம், உங்களோட அடக்குமுறை எங்கேயும் ஆரம்பிச்சிட்டீங்களா. ஆக்சுவலா வந்து டிஎம்கே வந்து எலெக்ஷனுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் அவங்கள பத்தி யாரெல்லாம் தப்பா பேசினா அவங்கள அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. நீங்க என்ன வந்து ஆட்சிக்கு வந்த 10 நாள்லயே வந்து இப்படி அவங்கள பேசினா, அவங்களோட கருத்தை சொன்னவங்களை வந்து கைது பண்றீங்களே அப்படின்ட்டு அவரோட பாஷையில அவர் வந்து கேட்டாரு. அவங்க வந்து கருத்து சொல்லியிருந்தா கண்டிப்பா யாருமே கேட்க மாட்டாங்க. இவருக்கு கருத்துக்கும் ஆபாசமா பேசுறதுக்கும் வித்தியாசம் தெரியல. இவர் பேசுறது நிறைய பேர் வந்து ரசிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, அது சில பேர் வந்து மத்தவங்க திட்டினா ரசிப்பாங்க தெரியுமா, அது மாதிரி இவங்க வந்து திட்டுறாங்களே தவிர, அதுக்குதான் இவங்களை ரசிக்கிறாங்களே தவிர, மற்றபடி இவங்களோட கருத்தை கேட்டு இவங்க சொல்ற விஷயம் கேட்டு யாரும் வந்து ஒழுக்கமா ஆகுறது கிடையாதுங்க. இவரா இருக்கட்டும், இல்ல சாட்ட துர்மா இருக்கட்டும், எல்லாருமே வந்து மத்தவங்களை திட்டுறாங்க. அது அவங்க பாக்குறவங்களுக்கு நம்மளுக்கு பிடிக்காத ஒருத்தவங்களை திட்டும்போது நம்மளுக்கு சுகமா இருக்கும். எல்லாருக்கும் அப்படிதானாங்க. நம்மள பிடிக்காத ஒருத்தன் திட்டுறான்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதே மாதிரிதான் மாரிதாசன் சரி, சாட்டியும் சரி, பண்றவர் வேலைன்னா மத்தவங்களை திட்டுறாங்க, சரிங்களா. இவங்களால வந்து நாட்டுக்கு ₹1 கூட பிரயோஜனம் கிடையாதுங்க, சரிங்களா. இவங்களால வந்து இவங்க பேச்சு கேட்டு நான் ஒழுங்கா இருக்கேன், நான் ஒரு வாழ்க்கையை வந்து ஒழுங்கா வாழ்றேன் யாரா ஒருத்தர் சொல்ல பார்க்கலாம். ஏன்னா இவங்களே ஃபர்ஸ்ட் ஒழுங்கா இல்லை, அது வேற விஷயம். அதனால வந்து இவர் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்றாரு. அந்த ஜேம்ஸ் ராஜாக்கு பயந்துட்டீங்களா, கட்சிக்காரங்க டிவிக்கு ஆட்சி வந்து கலைஞ்சிருமான்னு பயந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. யோ, இந்த பையன் பேசுறதுனால எப்படியும் ஆட்சி கலையும், அந்த அளவுக்கு கூட இது கிடையாது. பேச்சை கேட்டாலே சரி வாந்தி வருது, என்னடா இப்படியா ஒரு மனுஷன் பேசுவாங்க. அதாவது காசுக்காக இந்த பொண்ணுங்க பார்த்துட்டு இருப்பீங்க, இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா, காசுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிமட்டல ட்ரெஸ்ஸே, அவங்களுக்கு தேவை காசு. அதனால சிலது ட்ரெஸ்ஸும் போடுறது, சில பேர் ட்ரெஸ் போடாமையும் வந்து அதை நிறைய பேர் சப்ஸ்கிரிப்ஷன் வேற பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் கொடுமை. எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பொண்ணு அது மாசத்துக்கு 2 கோடி ஏதோ அந்த அளவுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு காஞ்சி போன நிறைய பேர் இருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவரோட பேச்சை வந்து கேட்கறதுக்கு வந்து ஒரு சில பேர் இருக்காங்க, மற்றவங்களை திட்டும் போது அது சுகமா இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்க தான் இவங்க பேச்சை கேட்கறாங்க தவிர மற்றபடி இவங்க பேச்சை கேட்டு யாரும் ஒழுக்கமெல்லாம் கிடையாது.
ஏன்னா இவர் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்றாரு. 6 மாசத்துல வந்து ஆட்சி கலைஞர் பயந்துருவாங்களா, பயந்துட்டீங்களா அப்படின்னு சப்போர்ட் பண்றாரு. அப்படிலாம் கிடையாது. அவன் பேசுற ஒவ்வொரு பேச்சு வந்து ஆபாசமான பேச்சு. கருத்து சுதந்திரன்றது வேற, ஆபாசம் ஒருத்தர் திட்டுறதுன்றது வேற. கருத்து சுதந்திரத்துக்கும் ஆபாசத்துக்குமே ஒரு வித்தியாசம் தெரியல. இவரை எப்படி இவர் பேச்சு எப்படி கேட்கறாங்கன்னு எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்குங்க. அதே மாதிரி இந்த ஆளோட கருத்து கணிப்பு பார்த்தோன்னா, ஷோ எப்பா வாயை திறந்தா பொய்யுங்க, சரிங்களா? விஜய்னா ஒருத்தர் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. விஜய தெரியாதவனே இப்ப உலகத்துல கிடையாது அப்படின்ற சொல்ற அளவுக்கு இப்ப அவரு கிடக்குறாரு இருக்கிறாரு. இவர் முதல்ல ஒரு வீடியோ சொல்லியிருந்தாரு, விஜய்ன்றது வந்து யாருக்குமே தெரியல அப்படின்னாரு. இப்ப போய் கேட்டுப்பாரு, விஜய்ன்ற ஒரு விஷயம், அந்த 3 எழுத்து மந்திரம் அப்படியே உலகம் ஃபுல்லா தெரியும். என்னத்த சொல்றது. அதனால வந்து இந்த மாதிரி மனுஷங்க எப்படிதான் வந்து மத்தவங்களுக்கு பேசி அதுல வர வருமானத்துல எப்படி சாப்பிட்றாங்கன்னு உண்மையிலேயே எனக்கு தெரியவே இல்லைங்க. ஏதோ அவர் வந்து கெட்டது பண்றாரு, ஊழல் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களை எதிர்த்து அவங்க வீடியோ போட்டிருந்தா உண்மையிலேயே சந்தோஷப்படலாம். நான் ஒருத்தன் தப்பு பண்றேன், நான் தட்டி கேட்கிறேன், அதனால வந்து நான் சந்தோஷமா இருக்கேன், என்னால முடிஞ்ச விஷயம் நாட்டுக்கு நல்லது பண்றேன் அப்படின்னு நம்ம சாப்பிடும்போது நம்ம உடைச்சு கஷ்டப்பட்டு ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு நல்ல மனுஷனை திட்டி அசிங்கப்படுத்தி அதுல இருந்து வருமானத்தை சாப்பிடும் போது எப்படிதான் அது ஜீரணம் ஆகணும் உண்மையிலேயே எனக்கு உண்மையிலேயே தெரியலைங்க. ஏன்னா வந்து என்ன சொல்றது, முதலே நிறைய வீடு நான் சொல்லியிருப்பேன், அந்த மனுஷன் எல்லாத்தையும் விட்டு வந்திருக்காரு, மக்களுக்காக வந்திருக்காரு. காசுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க. சாட்டை எல்லாம் மரியாதை தான் பேசணும்னு தோணுது. சரி, அதான் டிவிக்கே பொறுத்த வரைக்கும் என்ன பண்றது, நான் டிவிக்கே கட்சிக்காரன் கிடையாது, பட் ஆனால் விஜய் ரசிகன். அதனால வந்து எல்லாரையும் வந்து மரியாதையா பேசணும் அப்படின்னு வந்து அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. நம்மளுக்கு ஒருத்தன் கெட்டது பண்ணாலும் உங்களுக்கு நல்லதும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நான் ஃபாலோ பண்றேன். அந்த மாதிரி ஒருத்தர் வந்தாருன்னா அவரால் வந்து ஒரு 100 பேர் திருந்துறாங்கன்னு சந்தோஷம். இவங்க போட்ட வீடியோல எல்லாம் கெட்டவனா ஆகணும், அதெல்லாம் கெட்ட குணங்கள் கெட்ட எண்ணங்கள் வருது. ஒரு நாளும் நல்ல குணமும் நல்ல எண்ணமும் வரக்கூடாது கிடையாது. மாரிதாஸோட வீடியோ எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வாயை திறந்தா போய் தாங்க. முக்கால்வாசி நம்ம வந்து சர்வே எடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம், கிடையவே கிடையாதுங்க. ஃபுல்லா கெஸ்ட்ல அடிச்சு விட வேண்டியது, அவன் சொன்னா இவன் சொன்னா அப்படின்ட்டு கெஸ்ட்ல அடிக்கணும். வாயை திறந்தா போய் தான். எப்படிதான் இந்த மனசாட்சி எல்லாமே இந்த மனுஷன் வந்து அவனுக்கு போய் சப்போர்ட் பண்றதுன்னு தெரியல. இவனுக்கு வந்து ஆப்பிள் கம்பெனில வேலை வேற கிடைச்சிருக்கு, அவனை மென்டல்ன்றாங்க, குணமா கட்டணும், ஆப்பிள்ல வேலை கிடைச்சதுன்றானுங்க, என்னவோ. அதனால கருத்து சுதந்திரம்னா என்ன, ஆபாசமா பேசுறதுனா என்ன அப்படின்னே இவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. இவங்களெல்லாம் பேச்சாளர் அப்படின்னு நினைச்சு நிறைய மேடையில அவங்கள வந்து சீஃப் கெஸ்டா வேற கூப்பிட்டுருக்காங்க. அது கொடுமைங்க அதெல்லாம். எப்படி ஒருத்தனை வந்து இப்பெல்லாம் வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து இவங்களுக்கு எது நாகரிகம் எது அநாகரிகம், எப்படி வந்து தன்னோட கருத்தை எப்படி சொல்லணும் அப்படின்ற விஷயமே இவங்களுக்கு எல்லாம் தெரியல. இவங்களை எப்படி வெளியே பேச்சாளர் ஆனாங்க, இவங்களை எப்படி பெரிய பெரிய இதுல வந்து நிறுவனங்கள்ல வந்து இவங்களை வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதுக்கெல்லாம் தகுதியே இல்லாத ஆளுங்க இவங்கலாம். நம்ம பேசுறோம் போது அதால ஒரு 4 பேர் திருந்தணுங்க. இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் வாழ்க்கை, ஒழுங்கா வாழணும். வாழ்ற வாழ்க்கை மற்றவங்களுக்கு வந்து இந்த படத்தை ஜென்டில்மேன் நம்பியார் சொல்றது, நம்ம செத்த பிறகு நம்மளை பத்தி பேசினா அட்லீஸ்ட் ஒரு மரமாவது நட்டு போகணும் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து இனிமேல் போடுற வீடியோவில் வந்து ஒழுங்கா போடுங்க. ஏன்னா வந்து உங்களை பார்த்தா உங்க பையன் பொண்ணு உங்களை சந்ததியில தான் வருவாங்க. நம்ம தாத்தா நல்லவர்னும் போது அதுங்க மீசியை முறுக்கிட்டு அப்படியே தைரியமா நிக்கங்க, எங்க தாத்தா வந்து எப்படி நம்ம ஒழுக்கமா இருந்தாரு, எங்களை ஒழுக்கமா வளர்த்தாரு அப்படின்ட்டு. நீங்க பண்ற அந்த தப்பான வீடியோ, மக்களுக்கு தப்பான விஷயங்கள் நம்ம தப்பா கைட் பண்ணும்போது நீங்களே வந்து உதாரணம், ஐயா இந்த ஆள் சம்பாரிச்சு தான் இப்படிதான் சம்பாரிச்சு வந்தது அப்படின்ற ஒரு தப்பான ஒரு இதுவை வந்து நீங்களே வந்து ஆரம்பிச்சிருங்க. அவங்களுக்கு வந்து உங்களுக்கு அப்புறம் வரவங்க வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதனால ஒருத்தர் பத்தி வீடியோ போடும்போது அவங்கள பத்தி தெரிஞ்சு அவங்க என்ன பண்றாங்க, நாட்டுக்கு அவங்களால என்ன பண்ண போறாங்க அப்படின்ற விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு தெளிவா ஒழுக்கமான வீடியோவில் போடுங்க. அந்த மாதிரி ஒழுக்கமா வீடியோ போட்டு அதை சாப்பிட்டு பாருங்க, அதுக்கு சந்தோஷம். நீங்க 4 பேர் போகும்போது கூட இந்த மனுஷனும் அப்பா நல்லா நாட்டு மக்களுக்காக வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். எதுவுமே இல்லாம நல்லா இருக்கிற ஒருத்தனை வந்து ஒரு 15 நாள்ல அவன் என்ன ஆட்சி பண்ணிட்டான் அப்படின்ட்டு மட்டமா பேச வேண்டியது ஒரு சிஎம்ன்ற வந்து மரியாதையே கிடையாது. அதனால ஒரு ஆட்சி, அதே மாதிரி ஒரு ஆட்சியை வந்து 10 நாளே டிசைட் பண்ணிடுறாங்க, ஆட்சி சரியில்லை இவங்க ஆட்சி சரியில்லை அப்படின்ட்டு. 30 சுதந்திரம் அடைஞ்சதுல வந்து ஒரு 50 வருஷமா ஆள்றாங்க 2 கட்சி மாத்தி மாத்தி, அவங்களாலேயே வந்து ஒன்றும் பண்ண முடியல. இப்ப இவர் வந்து 15 நாள்ல வந்து எல்லாத்தையும் மாத்திர முடியுமா? கொஞ்சம் டைம் வேணுங்க எல்லாத்துக்கும். அதனால வந்து வீடியோ போடும்போது ஒழுங்கா போடுங்க. யாருக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம், நம்மளோட கருத்து சுதந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுங்க. அதே மாதிரி நீங்க போடுற வீடியோ வந்து ஒழுங்கா வந்து போடுங்க. நீங்க சொல்ற கருத்து வந்து மக்களுக்கு வந்து ஓகே, இதனால இவர் பேசுற வீடியோவை மக்களால் 4 பேர் வந்து மாறி இருக்காங்க. ஓ, வாழ்க்கைனா இப்படி தானே, ஒழுங்கா தான் வாழணுமா, மரியாதையா பேசணுமா, இவங்க இது மாதிரி தப்பு பண்றாங்களா, நாளைக்கு வந்து நல்ல ஒருத்தரா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற யோசனை வரணும். நீங்க பண்றதை பார்த்தா அதாவது ஒன் சைடா யாருக்கிட்ட இருந்து போட்டி வருதோ அவங்களுக்கு சப்போர்ட்டா வந்து பேச ஆரம்பிச்சிடாரு நம்ம மாரிதாஸ்.
பட் இவரை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு, அதுதான் பேசினேன். ஏன்னா வந்து எல்லா வீடியோ வந்து, ஆனால் இந்த மாரிதாஸ் வீடியோ இருக்கட்டும், இந்த ஷார்ட் வீடியோ இருக்கட்டும், முதலே சொன்ன மாதிரிலாம் அந்த வீடியோ பார்க்குற யாருமே வந்து சாதாரண மக்களே கிடையாதுங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க யாருன்னா கட்சிக்காரங்க. விஜய் அவரை வந்து சிஎம் வந்து திட்டினா அவங்களுக்கு சந்தோஷம். நான் தான் முதல்ல சொன்னேன், நம்மளுக்கு பிடிக்காத ஒருத்தங்க திட்டம் சந்தோஷமா இருக்கும்ல. அதனால ஆனால் அவரை பிடிக்காதவங்க 1% எல்லாம், ஒரு பிடிச்சவரை அவரை பிடிச்சவங்க வந்து 6% இருக்காங்க. இப்போ 8 கோடி பேர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா 2 கோடி பேர் பிடிக்காதுன்னா அந்த 2 கோடி பேர் யாருன்னு பார்த்தா டிஎம்கே, ஏடிஎம்கே, இது நான் தமிழ் கட்சி, அந்த கட்சிக்காரங்க தான். மீதி 7 கோடி பேர் மக்களுக்கு வந்து அவரை பிடிச்சிருக்குங்க. அது இல்லாமல் அவங்க கட்சிக்காரர்கள் நிறைய பேருக்கு விஜய் பிடிக்கும், அது வேற விஷயம். அதனால தான் அவர் ஜெயிச்சாரு. பட் இவரை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால தான் பேசினேன். அதனால போடுற வீடியோங்களை வந்து ஒழுங்காக போடுங்க. ஏன்னா உங்கள் வர சந்ததிகள் உங்கள் வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி ஒழுங்கான ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அதனால வந்து நிறைய பேர் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன். நான் வந்து கட்டெல்லாம் பண்ணிட்டு அங்கே போயிட்டு கட்டெல்லாம் பண்ணால் நான் வீடியோ போடுறது இல்லைங்க. எப்பவுமே சரி நம்ம லைவ் ஸ்டாக் தான், எங்கேயுமே எடிட்லாம் பண்ண மாட்டேன். அதனால மேபி நடுவில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பட் இவரை பற்றி பேசணும்னு தோணுச்சு, அதான் பேசினேன். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான சந்திப்பு. அதற்கு உங்கள் ரகுவரன். டாடா, பை பை.